ஹாய் சப்போர்ட்டர்ஸ். நம்ம சேனல்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட எல்லா ரீகேப்பும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோல சீசன் 1ஓட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருப்போம். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க guys. இந்த வீடியோல சீசன் 2 நம்ம பார்ப்போம். கதை கேட்க ரெடியா guys? போன சீசன்ல 11 டெமோகிராஃபனை போட்டு பொளந்து தள்ளி டேனஸ் உடக்கு போடுற மாதிரி மறைய வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல அப்சைட் டவுன் உலகத்துக்குள்ள 11 மாட்டிக்கிறாங்க. 11 அவங்களோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அப்சைட் டவுன்ல இருந்து நிஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப அங்க இருந்து மைக்க தேடி போறாங்க. அந்த டைம்ல வந்து ஃபுல் சோல்ஜர்ஸும் அந்த லேபை வந்து சுத்தி இருந்தனால அவங்க அங்க பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. காட்டுக்குள்ள கிடைக்கிற எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள வந்து எக்கோஸ் அந்த பொட்டி இருக்கிறத பாக்குறாங்க. அது வந்து ஹூப்பர் தான் வச்சிருப்பாரு. ஹூப்பர் 11 கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க வந்து 11 மத்தவங்களுக்கு தெரியாம ஒரு இடத்துல பதுக்கி வச்சிடறாங்க. அவரோட பழைய அப்பா வீட்டுல வந்து காட்டுக்குள்ளேயே வச்சிடறாங்க. வெளியே நார்மலா வரையும் நீங்க ஏதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிடறாங்க. அப்படியே ஒரு வருஷம் போயிடுது. 11க்கு வந்து மைக்க பார்க்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா அவங்க பவர் யூஸ் பண்ணி மைக் என்ன பண்றாங்கன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. டெய்லி 11க்கு செம்ம கோவம் வந்து ஏன் என்ன இன்னும் அடைச்சு வச்சிருக்கீங்க, வெளியே விட மாட்டேங்குன்னு சொல்லி அப்பர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் வில்லு அப்சைட் டவுன் வேர்ல்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வந்தாலும் அடிக்கடி அந்த வேர்ல்டுக்குள்ள போயிட்டு தான் வராரு. அந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒண்ணு வந்து வில்ல வந்து இன்னும் கட்டுப்படுத்தி தான் இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு அவர் ஜாலியா வந்து கேம்லாம் விளையாண்டு பசங்க கூட ஜாலியா இருக்காரு. அந்த கேம் விளையாடுற இடத்துல மேட் மேக்ஸ்னு ஒரு பொண்ணு வந்து இருக்கிற எல்லா கேம்லயும் ஐஸ்கோர் எடுத்து வச்சிடறாங்க. அதை பார்த்து நம்ம 4 பசங்களுக்கு செம்ம ஷாக்கு. யாரா அந்த பொண்ணுன்னு சொல்லி தேடுறாங்க. அதுக்கப்புறம் வில்லு ஏதோ ஒரு உருவம், பெரிய உருவம் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. மேட் மேக்ஸ் பொண்ணு வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அந்த கேம் விளையாண்டு ஹை ஸ்கோர் எடுத்தாங்களா அந்த பொண்ணு. டஸ்டினுக்கு வந்து மேட் மேக்ஸ் மேல வந்து ஒரு கண்ணு, லைட்டா தலைவனுக்கு லவ் வருது. அந்த பொண்ணு டீம்ல சேர்த்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவனோட அண்ணன் பில்லி மோசமான ஆளு, ஸ்மார்ட்டா வேற இருப்பாரு. அதனால ஸ்டீவுக்கு வந்து அங்க ஃபேன் பேஸ் வந்து குறைஞ்சிட்டு வருது. அன்னைக்கு ஹாலோவின் டே. அன்னைக்கு நைட்டு வந்து குப்பை தொட்டில ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மிருகத்தை பார்த்து டஸ்டின் எடுத்து அதுக்கு வந்து டாட்டானியம் அப்படின்னு நேம வச்சு அதை வளர்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. பில் அந்த மிருகத்தை பார்த்து ரொம்ப ஷாக்குறாரு. இதுதான் நான் துப்புனது, அதை எடுத்து வளர்த்தி நமக்கு நம்மே ஆப்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வில்லு வந்து ரொம்பவே பயப்படுறாரு. அது ஒரு குட்டி டெமோகிராகன். அந்த டெமோகிராகன் வந்து அங்க வீட்டுல இருக்கிற பூனையை அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிற ஷெல்டர்ல போட்டு ஒளிச்சு வச்சிடறாங்க. இந்த பக்கம் 11 மைக்க பார்க்கணும் ஒரு ஆசைனால அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இவனுங்க என்ன பண்றானுங்க, அந்த மேட் மேக்ஸ் பொண்ணு வந்து டீம்ல சேர்த்ததுக்காக அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்து 11க்கு வந்து லைட்டா பொறாம பொசசிவ் ஆகி மறுபடியும் கிளம்பிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் 11 அங்க வீட்டுல இருக்கிற ஒரு பழைய ஃபைல்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதுல டெரியோட இன்ஃபர்மேஷனை பாக்குறாங்க. 11ஓட அம்மா அவங்க அம்மா கூட பேச வந்து ட்ரை பண்றாங்க. இந்த பக்கம் வில் அடிக்கடி அப்சைட் டவுனுக்குள்ள வந்து போயிட்டு வந்து அந்த மிருகத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப வந்து வில்லோட அப்பா பாப் வந்து அவங்களை அட்வைஸ் பண்றாரு. அதை பார்த்து நீ வந்து தைரியமா இருந்தாலும் அது உன்னை விட்டு போயிருன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அதை பார்த்து தலைவர் மோட்டிவேட் ஆகி என்ன பண்றாருன்னா அந்த மைண்ட் ஸ்லேயர், அந்த பெரிய மிருகத்தோட பேரு மைண்ட் ஸ்லேயர், அந்த மிருகத்து முன்னாடி வந்து அப்பாலே போய் சாத்தானே நீ போயிருன்னு சொல்ல, அது என்னடா நீ ஏன் முன்னாடி டவுலத்தா நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் ஸ்லேயர் வந்து இவரோட உடம்புக்குள்ள வந்து பூந்துருது. லைட்டா பேய் பூந்த மாதிரி சொல்ல போனா எங்க அப்பா அட்வைஸ் பண்ணி உனக்கு கோத்து விட்டுருப்பாரு. அந்த மான்ஸ்டர் வில் உடம்புக்குள்ள போனதா அவர் எல்லாத்தையும் வந்துறாரு. அவருக்கு வந்து எங்க அம்மாவும் ஜொனாத்தன் அவங்களோட அண்ணன் மட்டும் தான் ஞாபகம் இருக்காங்க. வில்லோட அம்மா வந்து நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி அவனை வந்து வரைய சொல்றாங்க. வில்லோட அம்மாவும் ஹாப்பர் சேர்ந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அந்த பேப்பர் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணா ஒரு வழியை வந்து கிரியேட் பண்ணு, அது என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அந்த டைம்ல செடியெல்லாம் வந்து நிறைய செத்து போயிட்டு இருக்கு. பூசணிக்காய் தோட்டம், ஒரு விவசாயியோட பூசணிக்காய் தோட்டம் ஃபுல்லா அழுகி போயிருது. நம்ம ஹாப்பர் வந்து இதையும் அவன் வரைஞ்சதையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்து சந்தேகப்படுறாரு. அந்த பூசணிக்காய் தோட்டத்துல வந்து ஒரு குழி தோண்டி உள்ள போறாரு. உள்ள போனது அப்சைட் டவுன் வேர்ல்டு. அதுக்குள்ள போய் ஹாப்பர் மாட்டிக்கிறாரு. 11 அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக மைண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமா எங்க அம்மாவை பார்க்க போறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட்னால 11க்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்கிறது காமிக்கிறாங்க. அவங்களோட பேர் 8. அவங்க அம்மா வந்து சிஸ்டரை தேடி போக சொல்றாங்க. சோ இவங்க 11 வந்து சிஸ்டரை தேடி கிளம்புறாங்க. அவங்க இல்லியூனஸ் ஸ்டேட்ல டாலிங்கிற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்னா இல்யூஷன் வந்து உருவாக்க முடியும். இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுற பவர் வந்து அவங்களுக்கு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டார்ச்சர் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் புடிச்சு கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நான்சி போதையில ஸ்டீவை லவ் பண்ணலன்னு சொல்ல ஸ்டீவ் வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. ஜொனாத்தன் நான்சி வந்து பார்பர் செத்துட்டாங்கன்னு ஒரு கில்ட்ல இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா அதுக்கு ஹாக்கின்ஸ் லேப் தான் காரணம்னு சொல்லி ஹாக்கின்ஸ் லேப்ல இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு நியூஸ்ல போட்டு விட்டு பரப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் அம்மா வந்து தொலைஞ்சு போன ஹாப்பரை தேடுறாங்க. ஹாப்பரை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹாக்கின்ஸ் லேப்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹாக்கின் லேப்ஸ்ல இருக்கிற அந்த லேப் வந்து ஃபுல்லாவே எரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க எரிக்க ஸ்டார்ட் பண்ணனால அது வந்து வில் அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா டெக்னிக்கலா அந்த மான்ஸ்டர் வில்லு உடம்புல இருக்கிறதுனால வில்லு வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு மயக்கம் அடைஞ்சிடறாரு. வில்லு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. வில்லு ஹாஸ்பிட்டல் மயக்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் வில்லு வந்து சொல்றது அது அழிக்கிறதுக்கான இடம் எனக்கு தெரியும், ஒரு சீக்ரெட் பிளேஸ், அந்த இடத்துல ஒரு கேட் இருக்கும், அந்த கேட்டை மூடினீங்கன்னா இந்த மான்ஸ்டர் நம்ம வந்து மூடிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு டீமையும் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் லூக்கஸ் மேட் மேக்ஸை வந்து நம்ம டீம்ல சேர்த்து வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டீவும் டஸ்டினும் நம்ம டஸ்டின் வளர்த்தாருல ஒரு மான்ஸ்டர், குட்டி மான்ஸ்டர், அதை வந்து கொல்றதுக்காக 2 பேர் பிளான் பண்ணி போறாங்க. அங்க பார்த்தா அவங்களுக்கு பெரிய ட்விஸ்ட், அது ரொம்ப பெருசா வளர்ந்து அதுக்குன்னு ஒரு அடியாளுங்களை வச்சு சுத்திட்டு அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சு
அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. வில்லு சொன்னத வச்சு அந்த லேபுக்கு போனாங்கல்ல, அந்த லேப்ல இருக்கிற கேட்ல வந்து ஏகப்பட்ட டெமோ டாக்ஸ்லாம் வெளிய வந்து, அங்க லேபுக்கு போனவங்கள அடிச்சு விரட்டுது. அங்க பாபுன்னு ஒருத்தர வந்து அன்பார்ச்சுனேட்டா கொன்னு போட்டுருது. சோ வில்ல வச்சு தான் இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வெளிய வருதுன்னு சொல்லி வில்ல வந்து மயக்கமடைய வச்சிடுறாங்க. வில்லோட அம்மாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த மான்ஸ்டருக்கு வந்து ஹீட் பிடிக்காது. சோ அதனால வந்து ஹீட்டால ஒரு ஃபேன வந்து செட் பண்ணி அங்க ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க. வில்லு வந்து ரொம்பவே கதறாரு. அதனால அதுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் வந்து ஹீட் தாங்க முடியாம வெளிய வந்துருது. வில்லு வந்து பேக் டு நார்மல் ஆயிடுறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கேட்ட க்ளோஸ் பண்றதுக்காக வந்து பிளான் பண்றாங்க. அந்த பக்கம் லெவன் வந்து லெவனோட சிஸ்டர் தேடி போயிருப்பாங்கல்ல, அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க அம்மாவோட மெமரிஸ கிளியர் பண்ணவன புடிச்சு கொல்றதுக்காக போயிருப்பாங்க. அவங்களையும் புடிச்சிருப்பாங்க. அவன கொல்லலாம்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 2 குழந்தை இருக்க தெரியும். சரி இவர கொன்னுட்டா அந்த குழந்தைங்க வந்து அனாதை ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொல்லாம அப்படியே விட்டு வந்துருவாங்க. நம்ம லெவனுக்கு வந்து அங்க மைக் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி தோணும். உடனே அங்க இருந்து கிளம்பி நம்ம மைக் கிட்ட வந்துருவாங்க. சோ நம்ம டீமோட ரீயூனியன் எல்லாருமே சேர்ந்து கேட்ட க்ளோஸ் பண்ண பிளான் பண்றாங்க. ஸ்டீவ் டஸ்டின் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த டெமோ டாக்ஸ வந்து திசை திருப்ப ட்ரை பண்றாங்க. அந்த டெமோ டாக்ஸ் இருக்கிற ஏரியா எல்லாத்துலயுமே வந்து ஃபுல்லா நெருப்ப பத்த வச்சு அத திசை திருப்பிச்சிடுறாங்க. அந்த டைம்ல ஹோப்பர் லெவன் என்ன பண்றாங்கன்னா, கேட்ட க்ளோஸ் பண்ண போயிருக்காங்க. அந்த கேட்ட க்ளோஸ் பண்றப்ப ஏகப்பட்ட பவர் யூஸ் பண்ணி லெவன் வந்து கேட்ட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த கேட்ட க்ளோஸ் பண்ணதுனால எல்லாமே முடிஞ்சிருச்சு, நார்மல் ஆயிருச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து நார்மலா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல ஒரு மீட்டிங்ல எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க லவ்வர் கூட. லூக்கஸும், மேட் மேக்ஸும், லெவனும், மைக்கும் சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த மைண்ட் ஸ்லேயர் பெரிய மான்ஸ்டர் இருக்குல்ல, அந்த மான்ஸ்டர் வந்து லெவன தேடி வந்திருக்கும். சோ அந்த லெவன் அத கண்டுபிடிச்சிச்சா இல்லையாங்கிறத நெக்ஸ்ட் வர சீசன்ல அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ஏதாவது நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் நான் முடிஞ்ச அளவு ஷார்ட்கட் பண்ணிருக்கேன். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ்.